வணக்கம் சிவபக்தர்களே. நம்மை சோதிக்கவும் உயர்த்தவும் திருத்தவும் எண்ணி அந்த ஈசன் ஆடும் தெய்வீக நாடகம்தான் திருவிளையாடல். தம் அடியவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் கவலைகளை உணர்ந்து தக்க சமயத்தில் அவர்களுக்கு அருள் புரிய எண்ணி எண்ணற்ற வேடம் தரித்து அவர் விளையாடிய விளையாட்டுக்கள் தான் திருவிளையாடல். அங்கனம் மதுரையில் நடந்த சில திருவிளையாடல்களை இப்பொழுது பார்க்கலாம். பாண்டிய நாட்டை வரகுணன் என்பவன் ஆட்சி செய்து வந்தான். அவன் ஒரு நாள் வேட்டைக்கு சென்று திரும்பும்போது அவன் குதிரையின் காலில் மிதிப்பட்டு வழியில் உறங்கி கிடந்த ஒரு அந்தணன் இறந்தான். இறந்த அவன் உறவினருக்கும் மறையோருக்கும் வேண்டுவனவெல்லாம் தந்தான். அப்பாவம் நீங்குவதற்காக வரகுணன் நாள்தோறும் 1008 முறை கோவிலை வலம் வந்தான். எனினும் அவனை பற்றிய பாவம் நீங்காமல் அழைத்தது. அந்நிலையில் பாண்டியன் இறைவனிடம் மன்றாடினான். அரசே, அஞ்சாதே, உன்னோடு சோழன் போருக்கு வருவான். அப்படி வரும்போது நீ அவனை துரத்தி செல்ல அவன் பின்வாங்குவான். திருவிடைமருதூர் வரை துரத்தி செல்க, அங்கு உன் பாவத்தை நீக்குவோம் என்று விண்ணொலியாய் இறைவன் விளம்பினான். இறைவன் கூறியவாறே சோழன் படை கொண்டு வர பாண்டியன் அவனை துரத்தி சென்று திருவிடைமருதூர் அடைந்தான். அங்கு மருதூர் இறைவனை வணங்க எண்ணிய பாண்டியன் கோவிலின் கிழக்கு வாயில் வழியே உள்ளே நுழைந்தான். அதுவரை அவனை தொடர்ந்து வந்த கொலைப்பாவம் கோவிலுக்குள் செல்ல முடியாமல் வெளியே நின்றது. இறைவன் பாண்டியனிடம், நீ இப்பொழுது மேற்கு வாயில் வழியாக சென்றால் உன்னை பாவம் தொடராது என விண்ணொலியால் அறிவுறுத்தினார். அவ்வாறே மேற்கு வாயில் வழியாக வெளிவந்த பாண்டியன் மேற்கு வாயிலுக்கு திருப்பணிகள் பல செய்து மதுரை சேர்ந்தான். பின்னர் பாண்டியன் வரகுணனுக்கு பெருமான் சிவலோகத்தில் அமர்ந்திருக்கும் காட்சியை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் பெருகியது. அதனை நிறைவு செய்வதற்காக மதுரையிலேயே சிவலோக காட்சியை படைத்து நந்தி தேவரை கொண்டு காட்டச் செய்தார் இறைவன். இந்த திருவிளையாடல் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அடுத்த திருவிளையாடலுக்கு போகலாம். வரகுண பாண்டியனின் ஆட்சி காலத்தில் ஒரு நாள் வடநாட்டிலிருந்து ஏமநாதன் என்னும் இசையில் வல்லவன் ஒருவன் வந்தான். அவன் இசைத்த இசையின் சிறப்பறிந்த பாண்டியன் அவனுக்கு சிறப்புகள் பல செய்து தங்கியிருக்க வளமனையும் தனியே வழங்கினான். அதனால் செருக்கடைந்த ஏமநாதன், எம்மை வெல்வார் இங்கு எவரும் உளரோ என்றான். இதை அறிந்த மன்னன் தன் ஊரில் உள்ள பாணபத்திரனை அழைத்து வருமாறு ஏவினான். பாணபத்திரனும் வந்தான். அவனிடம், ஏமநாதனை இசையில் வெல்வாயோ என வினவினான். ஏவலாலும் இறைவன் அருளாலும் வெல்வேன் என்றான் பாணபத்திரன். நாளை வா என விடுத்தான் வேந்தன். இல்லம் சென்ற பாணபத்திரனோ, ஏமநாதனின் மாணவர்கள் தினந்தோறும் இசைக்கும் இசையை கேட்டு அவனை நான் இசையால் எப்படி வெல்ல முடியும் என்று அஞ்சி இறைவனிடம் சென்று தன் நிலையை எடுத்து சொல்லி புலம்பினான். இறைவனோ தன் அடியவரின் நிலையை உணர்ந்து அவர் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு அருள் புரிய எண்ணினார். அதனால் விறகு விற்பவன் போல கிழ வடிவம் கொண்டு வீதி வீதியாக சென்று கடைசியில் ஏமநாதன் தங்கியிருக்கும் வளமனையின் திண்ணையில் வந்து அமர்ந்தார். அமர்ந்து இசை மீட்டத் தொடங்கினார். அவ்விசையின் ஒலியை கேட்டதும் ஏமநாதன் வெளியே வந்தார். இசைப்பாடும் விறகு விற்பவரிடம், நீ யார் என்றான். யானை ஊரில் இசையில் வல்ல பாணபத்திரனிடம் இசை கற்க விரும்பினேன். ஆனால் அவரோ உனக்கு இசை வராது என்று சொல்லிவிட்டார். அதனால் விறகு விற்று பிழைக்கின்றேன் என்றார் இறைவன். அதை கேட்ட ஏமநாதன் அதிர்ந்து போய், இவன் இசையே இத்தகையது என்றால் பாணபத்திரனின் இசை எத்தகையதோ? என்னால் அவனை போட்டியில் வெல்ல முடியாது, அது மிகவும் கடினம் என்று நினைத்து கொண்டு யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் அன்றிரவே ஊரை விட்டு ஓடிவிட்டான். அவன் ஓடிய செய்தியை இறைவன் பாணருக்கு உரைக்க அவன் வியப்புற்று அரசனுக்கும் அறிவித்து இறைவனை வாழ்த்தி வணங்கினான். ஒரு நாள் இறைவன் திருப்பள்ளிக்கு எழுந்தருளும் நேரத்தில் இடைவிடாது பெரும் மழை பெய்தது. அடைமழை பெய்தாலும் விடாத கடமை புரிபவன் பாணபத்திரன். ஆதலால் மழையை பொருட்டாக எண்ணாமல் வழக்கம் போல வந்து இசைப்பாடினான் பாணபத்திரன். அவன் மழையால் நனைந்தான், நடுங்கினான், நரம்புகள் வலித்தன,
மயிர்கள் சில்லிட்டன, காலெல்லாம் சேறுபட்டன. எனினும் விடாது இசைத்தான். இறைவன் இந்நிலையைக் கண்டு, இதன் மேல் நின்று பாடுவாய், உனக்கே இந்த பலகை என்று கட்டளையிட்டு பலகையிட்டார். இச்செய்தியை பாண்டியன் வரகுணன் கேள்விப்பட்டு இறையருளை எண்ணி வியந்தான். பாணன் மேல் கொண்ட அன்பு பெருகியவனாய் அவனுக்கு எண்ணற்ற பரிசில்கள் வழங்கி சிறப்பித்தான். பாணன் வழக்கம் போல இறைவருக்கு இசைக்கடனாற்றி வந்தான். ஈசன் நம்மிடம் விளையாடுவார், நம்மை சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நீங்கள் இதை நம்புறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஈசனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய.